மதுரை மீனாட்சி அம்மனோட வரலாறு தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். மதுரை மீனாட்சி அம்மன் வந்து ஒரு நாட்டு இளவரசின்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுமா? ஆமாங்க, 2000 வருஷத்துக்கு முன்னாடியே வாழ்ந்த சோழர்களுக்கெல்லாம் முன்னாடியே பாண்டியர்கள் தான் நம்ம நாட்டை ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. பாண்டியர்கள் தான் நம்ம தமிழையும் போற்றி வளர்த்துருக்காங்க. பாண்டிய மன்னர்களோட மிக சிறந்த மன்னனா மலத்வஜ பாண்டியன், அவங்களோட பொண்ணு தாங்க நம்ம மீனாட்சி அம்மா. மலத்வஜ பாண்டியன் சவுத் சைடுலாம் ஆட்சி செஞ்சு மதுரையை தலைமையிடமாக கொண்டு ஆட்சி புரிஞ்சிருக்காரு. அப்போ வந்து அவர் வந்து பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் யுத்தம் நடக்குது. அந்த யுத்தத்தில் கௌரவர்கள் படைகள் வந்து பலமாக இருக்குது. அப்போ பாண்டவர்களோட படை பலம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ வந்து மலத்வஜ பாண்டியன்கிட்ட பாண்டவர்கள் வந்து ஹெல்ப் கேட்குறாங்க. அப்போ வந்து மலத்வஜ பாண்டியன் ஹெல்ப் பண்ணி அந்த நாட்டில் போர் புரிஞ்சு போரில் வெற்றி பெற்றுட்டு திரும்பி வராரு. இப்போ வந்து இங்கே வந்து காஞ்சனமாலா அப்படிங்கிற ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணுறாங்க. கல்யாணம் பண்ணி ரொம்ப நாளைக்கு அப்புறம் குழந்தையே இல்லாமல் நிறைய யாகங்கள்லாம் பண்ணி ரொம்ப கடவுள் நம்பிக்கையோடு இருந்தனால அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது. மலத்வஜ பாண்டியனுக்கு மனசில் ஒரு சின்ன குறையும் இருந்துச்சு. எப்படின்னா, நம்ம வந்து நிறைய நாடு இருக்குது, நிறைய சொத்து சகம்லாம் இருக்குது, இதை ஆட்சி புரிய ஒரு பையன் வேணுங்கிறதே அவரோட ஆசை. சரி, இப்போ பொண்ணை நம்ம பையன் மாதிரி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வீரமாக தைரியமாக வளர்க்காரு. போருக்கெல்லாம் மீனாட்சியை கூப்பிட்டு தாங்க போருக்கே போவாராம். அப்படி போயிட்டு இருக்கும்போது மீனாட்சியும் மிக சிறந்த தைரியசாலி, நல்ல யுத்தம் பண்ணுவாங்க. அப்படி போர் புரிஞ்சு சவுத் சைடு ஃபுல்லாகவே அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அப்படி நார்த் சைடு போய்கிட்டு இருக்கும்போது தான் கைலாய மலைக்கிட்ட போயாச்சு. அங்கே வந்து மிக சிறந்த ஒருத்தர் வந்து ஆட்சி புரிஞ்சிட்டு இருக்காரு, கைலாயத்தை. அவர் தாங்க சிவன். அந்த சிவனுக்கும் மீனாட்சிக்குமே யுத்தம் நடக்குது. யுத்தம் வந்து 2 பேரும் ஈக்குவல் டேலண்டோட யுத்தம் புரிஞ்சிட்டு இருக்காங்க. எனக்கு 2 பேருமே சரி சமமாக இருந்து போர் புரியுறாங்க. அப்போது சரிசமமாக அப்படி போர் புரிஞ்சு அவங்கள வந்து பேச்சுனால தான் பேச்சுவார்த்தை மூலமாக அந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவாங்க. அப்படி பேச்சுவார்த்தை நடக்கும்போது தான் சிவன் வந்து மீனாட்சியை கல்யாணம் பண்ணிக்கிறதே. அப்போ வந்து மீனாட்சி வந்து நீ என் கூட கைலாயத்தில் இருந்து கைலாயத்தை ஆட்சி புரியலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மீனாட்சி அம்மா வந்து இல்லை, மதுரையில் என் மக்கள் இருக்காங்க, நான் அங்கே தான் போவேன்ட்டு சிவனை கூப்பிட்டு மதுரைக்கு வராங்க. மதுரையில் ஒரு கிங்குக்கும் ஒரு குயினுக்குமான கல்யாணம், அப்படி வேர்ல்டு கிங் அவங்களுக்கு 2 பேருக்குமே கல்யாணம் நடக்குது. மீனாட்சியோட திருக்கல்யாணம் அங்கே தாங்க நடக்குது. அதுக்கப்புறம் சிவன் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நம்ம கைலாயத்துக்கு போயிடலாம் அப்படின்னு மீனாட்சி கூப்பிட்டு கைலாயத்துக்கு போயாச்சு. அப்போ அங்கிருந்த மக்கள் வந்து மீனாட்சி வந்து வேறு இடத்துக்கு மாறி போயாச்சு. அப்போ வந்து நாங்கள் வந்து மீனாட்சி தெய்வமாக கும்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்த வீட்டையே கோயிலாக மாற்றிடுதாங்க. ஒரு சிலையும் வடிவமாச்சு அந்த வீட்டுக்குள்ளே வச்சு அவங்க தெய்வமாக நம்பிக்கையோடு வழிபட்டுட்டு வராங்கங்க. ஆமாங்க, நிறைய ஆட்சிகள் மாறிக்கிட்டே வந்தாலும் இந்த கோயிலை வந்து நிறைய ஆட்சியாளர்களை வந்து சேதப்படுத்துகிறாங்க. முகமது கில்ஜி அப்படிங்கிறவர் வந்து டெல்லி ஆண்டுட்டு வராங்க. மீனாட்சி மங்கையில் இந்த கோயிலை வந்து கும்பிட்டுட்டு இருக்காங்க தெய்வமாக. அப்போ வந்து இந்த மக்களை வந்து நல்லா பார்த்துக்கணும் அப்படின்ட்டு நிறைய சேரர்கள், சோழர்களாகட்டும், குறுநில மன்னர்களாகட்டும் இந்த மதுரைக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஏன்னா தமிழ் வளர்த்த சங்கம் எல்லாமே இந்த மதுரையில் தான் நம்மளுக்கு இருக்குது. ஸோ அதனாலேயே நிறைய தங்கம், வைரம் எல்லாம் கொடுத்து மதுரை வந்து எப்பவுமே செழிப்பாக தான் வச்சுருக்காங்க. இப்போ வரைக்கும் மதுரை ஒரு ஃபேமஸான இடமா தாங்க இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த முகமது கில்ஜியோட பார்வை வந்து நம்ம வந்து மதுரை மேலே படுது. மக்கள் மட்டும் ரொம்ப செழிப்பாக இருக்காங்க, இங்குள்ள வைரத்தையும் தங்கத்தையும் நம்ம கொள்ளையடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொள்ளையடிக்க வராங்க. கொள்ளையடிச்சிட்டு போயிருந்தாங்க. கொள்ளையடிச்சிட்டு கோயிலையும் சேதப்படுத்தி விட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து வர பிரிட்டிஷார் வந்து மக்கள் வந்து ரொம்ப தீவிர பக்தியாக இருக்காங்க. இவங்களை எப்படியாவது நம்ம கன்வெர்ட் பண்ணி கிறிஸ்டினாக மாற்றணும்னு ட்ரை பண்ணுறாங்க. அதுவும் முடியலை. முகமது யூசுப் கான் வந்து கோயிலோட கோபுரத்தை இடிச்சிட்டு இங்கே மசூதி கட்டணும்னு ட்ரை பண்ணுறாரு. சில மக்கள் வந்து மீனாட்சி மேலே ரொம்ப பக்தியாக இருக்காங்க, எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அவரும் இதை கைவிட்டுட்டு போயிருந்தாங்க. அப்போ வந்து நாட்டில் வந்து ரொம்ப பஞ்சம் வருது. பஞ்சத்து மூலியமாவது சாப்பாடு போட்டு இவங்களை எப்படியாவது நம்ம வந்து கிறிஸ்டினாக கன்வெர்ட் பண்ணிடலான்னு அப்படின்னு நினைக்கிறாங்க பிரிட்டிஷ்காரங்க. ஆனாலும் மக்கள் வந்து கன்வெர்ட் ஆனாலும் கிறிஸ்டினாக கன்வெர்ட் ஆனாலும் எல்லாரும் வாரத்துக்கு ஒரு முறையோ 2 முறையோ வந்து மீனாட்சியை வழிபட்டுட்டு தாங்க போயிருக்காங்க. ஸோ அதனால் பிரிட்டிஷ்காரங்களும் இந்த முயற்சியும் தோல்வி அடைஞ்சிட்டு மக்கள் வந்து மீனாட்சி மேலேயே நம்பிக்கையாக இருக்கட்டும்ட்டு அவங்களும் விட்டுட்டு போயிருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்த நாயக்கர் வம்சம் தான் வந்து கோயிலை திரும்ப கட்டி கோயிலை வந்து முறைப்படி பராமரிச்சுட்டு வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதுவும் 1960 வந்து நாயக்கர்கள் தான் வந்து கோயிலை நல்லபடியாகவும் கட்டி அதுக்கப்புறம் மீனாட்சி திருக்கல்யாணம் அந்த மாதிரி விசேஷங்கள்லாம் வச்சுருக்காங்கன்னு வரலாறு வந்து சொல்லுதுங்க. மதுரையில் அதை வந்து திருவள்ளுவரே தன்னுடைய உலக பொதுமறையான திருக்குறளை அங்கே தான் கொண்டு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு, ஔவையார்கிட்ட படித்து காட்டியிருக்காரு அப்படிங்கிறது சொன்னவங்களால நம்ப முடியுதா? ஆமாங்க, அதுதான் உண்மை. ஔவையாரும் முனிவர்கள் யாராக இருந்தாலும் தான் ஆச்சின ஒரு
நூலோ எதுனாலுமே அங்கே தான் கொண்டு ப்ரெசென்ட் பண்ணி படித்து காட்டுவாங்களாம். முதல்ல அங்கே தான் வெளியிடவே செய்வாங்களாம். அது அங்கே தமிழ் வளர்த்த சங்கம் வந்து நம்ம மதுரை தாங்க. ஸோ உங்களுக்கும் யாருக்கும் மீனாட்சி ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா நம்ம இதில் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள்.